ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது, இந்த மக்கள்லாம் சப்போர்ட்ன்னு நினைச்சா வேலைக்கு ஆகாது. நான் செல்வந்தனின் மனநிலைக்கு போறேன். செல்வந்தனின் மனநிலை என்ன தெரியுமா? என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர்தான் என்னை உயர்த்தவும், மேன்மைப்படுத்தவும் முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும், உயர்த்தவும் யாரால் ஆகும்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அக்கா தூக்கி விட்டுரும், அண்ணன் தூக்கி விட்டுரும், பெரியம்மா தூக்கி விட்டுரும், மாமனார் தூக்கி விட்டுருவாரு. அக்கா அவங்களே அவங்களால தூக்க முடியாது. சொல்லுங்க, அவங்களே அவங்களால என்ன உயர்த்தணும்னா தேவனை தவிர யாரும் கிடையாது. இதுதான் செல்வந்தனின் மனநிலை. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 14:23 வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நிறைய என் கரத்தை ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் செல்வந்தனின் மனநிலை. காலையில எல்லா கவலையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை கட்டியமா பிடிங்க. அக்கா செய்யல கோச்சிக்கிட்டேன், தங்கச்சி செய்யல கோச்சிக்கிட்டேன், பெரியம்மா செய்யல கோச்சிக்கிட்டேன், நாங்கள் உறவுல பேசிக்கிறதே இல்லை பிரதர். இருப்பேன் ஏன் செய்யல, போல, வரல. நான் சொல்றேன், அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாயின் தகப்பனும் மறந்தாலும் நான் ஒன்று மறக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சொல்லுங்க, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்றார். நீங்க எந்த தேவன்கிட்ட இருக்கீங்க? கைவிடாத தேவன்கிட்ட இருக்கீங்க. தாய் தன் பாலகனை மறப்பாளா? பக்கத்துல முழிச்சு முழிச்சு அவனே பாக்குறாப்புல வீட்டுக்காரம்மா. கொரட்டை விட்டு தூங்கினாலும் அந்த கொரட்டையின் மத்தியிலையும் எட்டி பாக்குறவன. அவன் கை இப்படி வச்சு தூங்குறானா, உடனே கை இழுத்து விடுறாப்புல, கை வலிக்க போகுது. நீயே மறந்தாலும் அவரும் உன்னை மறக்க மாட்டான்.